10ஆம் வகுப்பு பாடத்துல பயிற்சி 3.2ல முதல் கொஸ்டின்ல 3வது சப்டிவிஷன். முதல் கொஸ்டின் என்னன்னா, கீழ்காணும் பல்லுறுப்புக்கோவைகளின் மீப்பே வா காண்கன்னு கேட்டிருக்காங்க. இப்ப ஏற்கனவே ஃபர்ஸ்ட் கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் பார்த்தோம். இப்ப தேர்ட் கொஸ்டின். இப்ப தேர்ட் கொஸ்டின்ல வந்து கொடுத்துருக்கிறது வந்து ஃபர்ஸ்ட் என்னன்னா எம்பாஃப்எக்ஸ்ன்னு எடுத்து எழுதிக்கலாம். 3x எடுக்கு 4 பிளஸ் 6x எடுக்கு 3 மைனஸ் 12x எடுக்கு 2 மைனஸ் 24x. அது மாதிரி ஜி ஆஃப் எக்ஸுங்கிறத ரெண்டாவது பல்லுறுப்புக்கோவை எடுத்துக்கோம். 4x எடுக்கு 4 பிளஸ் 14x எடுக்கு 3 பிளஸ் 8x எடுக்கு 2 மைனஸ் 8x. இதுக்கு வகுக்கிறதுக்கு முன்னாடி வகுத்து தான் மீப்பேய் பார்க்கணும். மீப்பேவான மீப்பேரு பொது வகுத்து, அதனால வகுத்து தான் கண்டுபிடிக்க முடியும். இப்ப இங்க வந்து என்ன இருக்குன்னா, இங்க 3 இருக்கு, இங்க 6 இருக்கு, இங்க 12 இருக்கு, இங்க 24 இருக்கு. இது 4க்கும் வந்து என்னன்னா பொதுவான வகுப்படும் நம்பர் என்னன்னா 3ஆல் வகுப்படும். இது 3ஆல் வகுப்படும், இது 3ஆல் வகுப்படும், இது 3ஆல் வகுப்படும், இது 3ஆல் வகுப்படும். அதனால 3 வெளியில எடுத்துடணும். அது மாதிரி இதுலயும் எக்ஸ் இருக்கு, இதுலயும் எக்ஸ் இருக்கு, இதுலயும் எக்ஸ் இருக்கு, இதுலயும் எக்ஸ் இருக்கு. அப்ப எக்ஸையும் பொதுவா வெளில எடுக்கலாம். 3x. அப்ப பொதுவா வெளில எடுத்துட்டோம்னா மீதி என்ன இருக்குன்னா, இதுல இருந்து 3 போயிடுச்சு, x⁴ இருந்து ஒரு எக்ஸ் போயிடுச்சு. அப்ப மீதி என்ன இருக்குன்னா x³ இருக்கும். 6ல இருந்து 3 பொதுவா வெளில எடுக்கணும்னு என்னன்னா வகுக்கணும்னு அர்த்தம். 6 3ஆல் வகுத்தா 2, x³ இருந்து ஒரு எக்ஸ் போயிடுச்சு. அப்ப மீதி என்ன இருக்குன்னா x² இருக்கும். அதாவது 2x² இருக்கும். அடுத்து 12ல இருந்து 3 பொதுவா வெளில இருக்கணும். பொதுவா வெளில இருக்குன்னா வகுக்கணும்னு அர்த்தம். 12 3ஆல் வகுத்தோம்னா 4. இப்ப -4 ஒரு எக்ஸ் வர வெளியில எடுத்துட்டோம். அப்ப -4x. அடுத்து 24ல இருந்து 3 பொதுவா வெளில எடுக்கலாம். பொதுவா வெளில இருக்குன்னா வகுக்கணும்னு அர்த்தம். 24 3ஆல் வகுத்தா 8. இருந்த ஒரு எக்ஸையும் வெளியில எடுத்தாச்சு, அதனால எக்ஸ் வராது, வெறும் 8 மட்டும் வரும். மைனஸ் வைக்கிறதுனால -8. அதே மாதிரி இதுவும் 4, இங்க 14, இங்க 8, இங்க 8. இப்ப இது எல்லாமே எதால வகுப்புனா 2ஆல தான் வகுப்படும். இப்ப இங்க 4 இருக்கு, இது 4ஆல் வகுப்படும், இது 4ஆல் வகுப்படும், இது 4ஆல் வகுப்படும். ஆனா இது 4ஆல வகுப்படாது 14ங்கிறது. அதனால 2 தான் பொதுவா வெளில எடுக்க முடியும். அப்புறம் இதுலயும் எக்ஸ் இருக்கு, இதுலயும் எக்ஸ் இருக்கு, இதுலயும் எக்ஸ் இருக்கு, இதுலயும் எக்ஸ் இருக்கு. அதனால எக்ஸ பொதுவா வெளில எடுக்கலாம். அப்ப எக்ஸ பொதுவா வெளில எடுத்தோம்னா 2x பொதுவா வெளில எடுக்கலாம். இப்ப 4ல இருந்து 2 எடுத்துட்டோம்னா 2 இருக்கும். அதாவது வகுக்கணும். 4 2ஆல் வகுத்தா 2. x⁴ இருந்து ஒரு எக்ஸ் எடுத்துட்டோம்னா 2x³. அது மாதிரி 14ல இருந்து 2 பொதுவா வெளில எடுத்தோம்னா 7. x³ இருந்து ஒரு எக்ஸ் வெளில எடுத்தோம்னா x². அதாவது 7x². அடுத்து 8x இருக்கு, சாரி 8x² இருக்கு. 8x²ல இருந்து 2x பொதுவா வெளில எடுத்தோம்னா 8 2ஆல் வகுத்தா 4x²ல இருந்து ஒரு எக்ஸ் வெளில எடுத்தோம்னா மீதி ஒரு எக்ஸ் இருக்கும். அதாவது +4x. அது மாதிரி 8ல இருந்து 2 பொதுவா இல்லைங்க. அப்ப 8 2ஆல் வகுத்தா 4. இருந்த ஒரு எக்ஸ் வெளியில எடுத்தாச்சு, அதனால எக்ஸ் வராது, நம்பர் மட்டும் தான் வரும், கான்ஸ்டன்ட் மட்டும் தான் வரும். அதாவது -4. அவ்வளவுதான். இப்ப இங்க ஒரு 3x, இங்க ஒரு 2x இருக்கு. இது ரெண்டுக்கும் ஃபர்ஸ்ட் மீப்பேவா கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் இந்த ரெண்டுக்கும் மீப்பேவா கண்டுபிடிப்போம். 3x 2x இன் மீப்பேவா என்னன்னா, மீப்பேவானா என்னன்னா 2 டேர்ம்லுமே இருக்கணும், லோயஸ்ட் இருக்கணும். பவர் வந்து என்ன இருக்குன்னா லோயஸ்டா இருக்கணும். இப்ப இதுல 3 இருக்கு, இதுல 3 இல்ல, அதனால வராது. இதுல 2 இருக்கு, இதுல 2 இல்ல, அதனால வராது. இங்க இதுலயும் எக்ஸ் இருக்கு, இதுலயும் எக்ஸ் இருக்கு, ரெண்டுமே ஒரே அடுக்கு, அதனால மீப்பேவா வந்து என்னன்னா எக்ஸ் தான். இப்ப இது ரெண்டுக்கும் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து இது 2 கண்டுபிடிக்கணும். இதை வந்து வகுக்கிறப்ப எது வகுப்படும் கோவை எது வகுக்கும் கோவைன்னு பார்க்கணும். இப்ப இங்க எக்ஸோட அடுக்கு 3, இங்கே எக்ஸோட அடுக்கு 3. அப்ப 2 சமமா இருக்கு. இப்ப இதுல எது பெருசுன்னு பார்க்கணும். இப்ப அடுத்து கெழுக்கல்ல பார்க்கணும். இங்க கெழு வந்து 1, இங்க கெழு வந்து 2. அப்ப இதுதான் பெரிய கோவை. அப்ப இதை வந்து என்ன பண்ணா வகுப்படும் கோவையா வச்சுக்கிட்டு இதை வகுக்கும் கோவையா வச்சுக்கணும். இதை உள்ளுக்கு எடுத்து இருக்கு என்னம்னா 2x³ + 7x² + 4x - 4. இங்க இருந்து என்ன இருக்குன்னா x³ + 2x² - 4x - 8. அதுக்கப்புறம் நம்ம 9th படிச்ச மாதிரி இரு பல்லுறுப்புக்கோவைகள் வகுத்தல். இப்ப முதல் உறுப்பு இந்த முதல் உறுப்பால வகுக்கணும், சைட்ல போட்டு பார்த்துக்கணும். இங்க என்ன இருக்குன்னா 2x³ இருக்கு, இங்க என்ன இருக்குன்னா x³ இருக்கு. இந்த வகுத்தோம்னா x³
எக்ஸ் கியூப் கேன்சல் ஆயிடுச்சுன்னா என்ன இருக்கு? 2 இருக்கும். அந்த 2 இங்க எழுதிக்கணும். இந்த 2 எடுத்துட்டு என்ன பண்ணா இந்த டேர்ம் 4 டேர்மையும் பெருக்கணும். 2 × எக்ஸ் கியூப் 2 எக்ஸ் கியூப் 2 × 2 எக்ஸ் ஸ்கொயர் 4 எக்ஸ் ஸ்கொயர் 2 × 4 எக்ஸ் 8 எக்ஸ் 8 பிளஸ் இந்த மைனஸ் 8 16. அடுத்து என்ன பண்ணணும்? கழிக்கணும். கட்டாயம் கழிக்கணும். கழிச்சாதான் அடிப்படும். இப்ப குறி மாத்தணும். பிளஸ்னா மைனஸ், பிளஸ்னா மைனஸ், மைனஸ்னா பிளஸ், மைனஸ்னா பிளஸ். இப்ப பிளஸ் 2 எக்ஸ் கியூப் மைனஸ் 2 எக்ஸ் கியூப் கேன்சல் ஆகும். இங்க என்ன இருக்குன்னா பிளஸ் 7 எக்ஸ் ஸ்கொயர், இங்க என்ன இருக்குன்னா மைனஸ் 4 எக்ஸ் ஸ்கொயர். 7 எக்ஸ் ஸ்கொயர் 4 எக்ஸ் ஸ்கொயர் கழிச்சுட்டா 3 எக்ஸ் ஸ்கொயர். இங்க என்ன இருக்குன்னா 4 எக்ஸ், இங்க என்ன இருக்குன்னா பிளஸ் 8 எக்ஸ். அப்ப 2 கூட்டணும். கூட்டோம்னா 12 எக்ஸ். இங்க மைனஸ் 4, இங்க பிளஸ் 16. 16ல 4 கழிச்சுட்டா 12, பெரிய குறி பிளஸ்னால பிளஸ் 12. திருப்பி ஸ்டெப்ப கண்டினியூ பண்ணலாம்னு பார்த்தா இங்க என்ன ஆயிடுச்சுன்னா அடுக்கு எக்ஸ் ஸ்கொயர் இருக்கான இங்க எக்ஸ் கியூப் இருக்கு. இப்ப இது வந்து சிறிய அடுக்கு ஆயிடுச்சு. இது இங்க வந்து பெரிய நம்பர் மாதிரி ஆயிடுச்சு, பெரிய அடுக்கு. அப்ப வகுக்க முடியாது. அப்ப இதோட ஸ்டெப் கட் பண்ணிட்டு அடுத்த ஸ்டெப் இருக்கணும். அதுக்கு முன்னாடி இதுல ஏதாவது பொதுவா வெளில எடுக்க முடியுமானா இது 3ஆல வகுக்கணும், இது 3ஆல வகுக்கணும், இது 3ஆல வகுக்கணும். அப்ப 3 பொதுவா வெளியில எடுக்கணும். 3 பொதுவா எடுக்கணும்னா 3 எக்ஸ் ஸ்கொயர்ல 3 எடுத்துட்டோம்னா மீதி என்ன எக்ஸ் ஸ்கொயர். 12 எக்ஸ்ல இருந்து 3 பொதுவா இல்லை எடுத்தோம்னா, பொதுவா இல்லை எடுக்கணும்னா என்ன சொல்லிக்கணும்னா வகுக்கணும்னு சொல்லியிருக்கேன். நம்ம 12 3ஆல வகுத்தோம்னா 4 எக்ஸ். அது மாதிரி இந்த 12 3 பொதுவா எடுத்தோம்னா 4. ஏன்னா 3 12, 12 3ஆல வகுத்தோம்னா 4. இப்ப இதுதான் வந்து நான் மீதி வந்து இந்த மதிப்பு வந்து என்ன கிடையாதுன்னா 0க்கு சமங்கல. அப்ப மீதி ≠ 0. இதுக்கப்புறம் அடுத்து என்ன பண்ணலாம்? இதை வந்து வகுபடும் கோவையாகவும் இதை இந்த மீதியை வந்து வகுக்கும் கோவையா வச்சுக்கிட்டு வகுக்கும். மீதி 0 வர வரைக்கும் இந்த ப்ராசஸை நம்ம எகைன் பண்ணிட்டே இருக்கணும். இதை வந்து வகுப்படும் கோவை, இது வகுக்கும் கோவை. வகுக்கும் கோவையில இந்த 3 விட்டுடலாம். ஏன்னா 3 வந்து இதனுடைய ஒரு வகுத்தி கிடையாது, அதனால விட்டுடலாம். அப்ப இங்க என்ன இருக்குன்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 4x பிளஸ் 4 இருக்கு. அதால மட்டும் வகுத்தா போதும். போன ஸ்டெப்ல கண்டினியூ பண்ணுங்க. இந்த முதல் உறுப்பால வகுக்கணும். இங்க முதல் உறுப்பு வந்து எக்ஸ் கியூப், இங்க முதல் உறுப்பு வந்து எக்ஸ் ஸ்கொயர். இப்ப கேன்சல் பண்ணோம்னா இங்க 3x இருக்கு, இங்க 2x இருக்கு. அடிச்சிட்டோம்னா மீதி இங்க 1x இருக்கு, அதாவது x இருக்கு. இந்த x எடுத்து இங்க எழுதிட்டு இந்த x எடுத்துட்டு இதையும் பெருக்கணும், இதையும் பெருக்கணும், இதையும் பெருக்கணும். x × x ஸ்கொயர் எக்ஸ் கியூப், x × 4x 4x ஸ்கொயர், x × 4 4x. அடுத்து குறிய மாத்தணும் கம்பல்சரி. இது பிளஸ்னால மைனஸ், பிளஸ்னால மைனஸ், பிளஸ்னால மைனஸ். பிளஸ் எக்ஸ் கியூபும் மைனஸ் எக்ஸ் கியூப் கேன்சல் ஆகும். இங்க என்ன இருக்குன்னா 2x ஸ்கொயர், இங்க என்ன இருக்குன்னா மைனஸ் 4x ஸ்கொயர். 2x ஸ்கொயர் 4x ஸ்கொயர் கழிச்சோம்னா மைனஸ் 2x ஸ்கொயர். இங்க என்ன இருக்குன்னா மைனஸ் 4x, இங்கேயும் மைனஸ் 4x. அப்ப 2 ஒரே கிரீம்னா கூட்டி அதே கிரீம். இப்ப 4 4 8, 2க்கு மைனஸ்னால மைனஸ் 8x. இங்க என்ன இருக்குன்னா மைனஸ் 8. அதை இறக்கிக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்? இந்த முதல் உறுப்பால வகுக்கணும். இங்கேயும் எக்ஸின் அடுக்கு 2, இங்கேயும் எக்ஸின் அடுக்கு 2 இருக்கிறனால சமமா இருக்கிறனால வகுக்கணும். சமமாவோ அதிகமாக இருந்தா வகுக்கலாம், கம்மி ஆயிடுச்சுன்னா வகுக்க முடியாது. கம்மி ஆயிடுச்சுன்னா ஸ்டெப் கட் பண்ணிட்டு அடுத்த ஸ்டெப்ல தான் போட முடியும். இப்ப இங்க என்ன முதல் உறுப்பு இருக்குன்னா மைனஸ் 2x ஸ்கொயர் பை இங்க முதல் உறுப்பு வந்து என்னன்னா எக்ஸ் ஸ்கொயர். இந்த எக்ஸ் ஸ்கொயரும் கேன்சல் பண்ணிட்டோம்னா என்ன இருக்குன்னா மைனஸ் 2 இருக்கும். அந்த மைனஸ் 2 இங்க எழுதி அந்த மைனஸ் 2 எடுத்துட்டு இந்த டேர்மையும் இந்த டேர்மையும் என்ன பண்ணா பெருக்கணும். பிளஸ் இந்த மைனஸ் 2x ஸ்கொயர் இருக்குன்னா மைனஸ் 2x ஸ்கொயர் பிளஸ் இந்த மைனஸ் 4 2 இருக்குன்னா 8x மைனஸ் 2 பிளஸ் மைனஸ் 4 2 8. இப்ப குறிய மாத்தணும், கழிக்கிறோம், அதனால குறிய மாத்தணும். இப்ப மைனஸ்னால பிளஸ், மைனஸ்னால பிளஸ், மைனஸ்னால பிளஸ். இப்போ மைனஸ் 2x ஸ்கொயரும் பிளஸ் 2x ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். மைனஸ் 8xும் பிளஸ் 8xும் கேன்சல் ஆகிடும். மைனஸ் 8ம் பிளஸ் 8ம் கேன்சல். அப்போ டோட்டலாகவே கேன்சல் ஆகி மீதி என்னன்னு கிடைக்குதுன்னா 0 கிடைச்சி. அப்போ மீதி 0 கிடைச்சிச்சுன்னா கடைசியா எதால வகுத்தோமோ அதுதான் வந்து என்னன்னா மீ பேவா. அதாவது மீ பெரு பொது வகுத்தி தான் வகுத்தி.
இதெல்லாம் அவுத்துருக்கும். அப்ப ஆன்சர் கடைசி எடுத்து எழுதணும். என்னன்னு எழுதணும்னா எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஜி ஆஃப் எக்ஸ் மீ பே வா. ஏன்னா நீங்க நிறைய இங்க ஒரு மீ பேவா கண்டுபிடிச்சிருக்கோம். இப்ப இது ஒரு மீ பேவா, இது ரெண்டுக்கும். அப்ப நம்முடைய கொஸ்டின் என்னன்னா இதுதான் எஃப் ஆஃப் எக்ஸ், அடுத்து இந்த ஜி ஆஃப் எக்ஸ். அப்ப அந்த கொஸ்டின்ல இருந்து இங்க 3x பொதுவாக எடுத்திருக்கோம், இங்க 2x பொதுவாக எடுத்திருக்கோம். இது ரெண்டுக்கு மீ பேவா வந்து என்னன்னா எக்ஸ், அந்த ஆன்சர் எழுதிக்கணும். அதுக்கப்புறம் இது ரெண்டுக்கு மீ பேவா கண்டுபிடிச்சிருக்கோம், அதனுடைய ஆன்சர் வந்து என்னன்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 4x பிளஸ் 4. அப்ப கொடுத்துருக்க இந்த எஃப் ஆஃப் எக்ஸுக்கும் இந்த ஜி ஆஃப் எக்ஸுக்கும் மீ பேவா எடுத்தோம்னா என்னன்னா எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 4x பிளஸ் 4. இது ஆன்சர். தேங்க்ஸ் டு வாட்சிங்.